ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஐஸ்வர்யா பிரியா விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான முட்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு, சீரகம், 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 சின்ன வெங்காயத்தை போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வானல் அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிக்கணும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஃபஸ்ட்லேயே அரைச்சோம்ல, அதை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு டைம் முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வராது, குழம்பும் நல்லா இருக்கும். நம்ம நல்லா வதக்காமல் அடுத்தடுத்து சேர்த்துட்டோன்னா காய்கறி குழம்பு லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு அதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டைல் முட்டை குழம்புல முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயும் போட்டு வைக்கலாம். நாங்கள் இன்றைக்கி முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான் போட்டு வைக்கிறோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். 2 முருங்கைக்காயும் 2 பெரிய உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். காய்கறியை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட காய்கறி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ காய்கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 6 பேருக்கு வைக்கிறதால கொஞ்சம் குழம்பு நிறையா தான் வைக்கிறோம். தண்ணி சேர்த்து அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். காய்கறிகள்லாம் வெந்து வரணும். நாங்கள் இன்றைக்கி முட்டையை முழுசாக அவிச்சு தான் போட போகிறோம். அதனால் முட்டை ஒரு பக்கம் வேக வச்சிட்ருக்கோம். சில பேர் முட்டையை உடச்சி ஊற்றியும் பண்ணுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி அவிச்சு தான் செய்கிறோம். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும், அப்போ தான் காய்கறிகள்லாம் வேகும். அதுக்கடையில் முட்டையை வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் நான் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் ஊற்றாமலையும் செய்யலாம். நான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுக்காக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் சாதம், முட்டை குழம்பு, மேங்கோ இருந்துச்சு. சரி, அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மேங்கோவையும் வச்சுருக்கோம். இன்றைக்கி லன்ச் இவ்வளோ தான். ஈவினிங் எதனா ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்கு பனானா பர்ஃபி செய்யலாம் அப்படின்ட்டு யோசித்தோம். வீட்டிலையே பனானா இருந்துச்சு. சரி, நல்லா பழுத்துருச்சு, இதை வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பனானா எடுத்துக்கிட்டோம். அதை நல்லா தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு கட் பண்ணிக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பனானாவை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு உருண்டை வெல்லம் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 கிலோ நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதை பொடியாக கட் பண்ணி ஒரு பேனில் போட்டு பாகு காய்ச்சிக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டோம். 1 கப் சர்க்கரை போட்டுட்டு அதில் 1/2 கப் தான் தண்ணி ஊற்றினோம். நாங்கள் ஸ்வீட் கொஞ்சம் நிறையா தான் போட்டிருக்கோம். ஸ்வீட் இவ்வளோ வேணாம், கம்மியாக வேணும் அப்படின்ற அளவுக்கு வெல்லத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். கம்பி பதம் வர அளவுக்குலாம் வெயிட் பண்ண வேணாம். நல்லா கொதித்து தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் போட்டு அதை மூழ்கிற அளவுக்கு ஒரு
1/2 கப் ஊற்றினாலே போதும் தண்ணி. அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொதித்தாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பேனில் வந்து நெய் போட்டு, நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரியும் பாதாமும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த முந்திரியும் பாதாமையும் இந்த நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாதாம் முந்திரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் நிறைய நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நெய் காஞ்சிடுச்சு. இப்போ மாவை சேர்த்துக்கலாம். நெய்யில் வந்து இப்போ மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு வந்து அடி பிடிக்கக்கூடாது. நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக வரணும் மாவு. கட்டி விழுகாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அந்த பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு, இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு கிண்டிக்கணும். அப்புறம் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாதாம் முந்திரிலாம் போட்டு கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.